Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to TechWise Tamil by Phonarina Tamil. சிவாக்கு பிடிச்ச டிவைஸ் Razer 60 இந்தியால 28 மே லான்ச் ஆகுது. என்ன சொல்றீங்க வாங்கி தரியா? டேஞ்சரஸ்லி கூல். டேஞ்சரஸ்லி கூல். அப்போனா சிவா கண்டிப்பா பிடிக்கும். டேஞ்சரஸ்னாலே எங்க ஆள் அட்ராக்ட் ஆகும். டேஞ்சரஸ்லி அடிக்டிவ். போடு. டேஞ்சரஸ்லி ஸ்டைலிஷ். இவ்வளவு சொன்னானே யாரா வாங்குனாங்களா? ஃப்ரீ புக் ஏதாவது டேட்டா கொடுத்தானா? ஃப்ரீ புக்கா இனிமே லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆனோடனே பாருங்க எப்படி இருக்கு சேல்ஸ்னு. 50 அல்ட்ராவே யாரும் வாங்கலையா? இப்போ 58000க்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் 48000க்கு வரும். 15000 ரூபாய் கீழே வந்ததுனா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். எஜிப்ட் நியோட ரேட் கம்மியா சொல்றான். அப்ப நிலைமையை பாருங்க. இதுல வேற என்னடானா எல்லாருக்கும் பிடிக்குமா? ஃபயரா? கூலா? என்னடா இது? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதென்ன வீடியோ கெஸ்டர்னு போட்டுருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ கெஸ்டர்ஸ் வித் 100% ட்ரூ கலர் கேமரா. இப்படி அப்படின்னா ரெக்கார்ட் ஆகும். அதெல்லாம் எங்க எந்த காலத்துல இருந்தோ இருக்கே. அதுதான் அது மோட்டோல வரதுனால வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ கெஸ்டர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் pearl acetate finish. இது மோட்டோரோலா ஷூட் ஹெசிடேட்டா? இந்த பேக் டிசைன் தான் வந்து pearl டிசைனா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் கொண்டு வராங்களாமே. Pantone Gibraltar Sea, Pantone Spring Bud, Pantone latest sky. அதுதான் இந்த கலர்ஸ். ஜாலி தான். அதுக்கும் இதுக்கும் Razer 50க்கும் Razer 60க்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? இந்த உருட்டுகள் தான். வீடியோ ஜெஸ்டரு, இந்த ஃபினிஷு, அப்புறமா 7300Xக்கு பதிலாக 400X வந்துருச்சு. பேட்டரி வந்து 6200லேருந்து வந்து 4200லேருந்து 4500 வந்துருக்கு. ஆனால் ஏதோ நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க நீங்கள். IPX8லேருந்து IP48 பேட்டரி அதுலயே. ஆமாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ இதுலேயும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். யூஸ் பண்ணி பார்க்குறியா நீ? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பிடிக்கும்டா அவனுக்கு, சும்மா சொல்றான். அடுத்த ஏன் அடுத்து போகணுமா? கண்டிப்பா அடுத்த கமெண்ட் போட்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அஜய், hello geeks, want to get some accurate and the best overall fitness tracker for my everyday activities. PS, not only a watch, maybe a band or a ring. Which will do the best? Garmin, Fitbit, Whoop or Gabit or any other brand? Let me know. Not based on budget, I just want to know the best option. எல்லாரும் ஊப் தான் வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதான் சொல்றாங்க. அதுல டிஸ்ப்ளேலாம் எதுவும் இல்லாதனால சொல்றாங்களான்னு தெரியல. இல்ல அக்யூரேட்டா இருக்கு. நிறைய அத்லீட்ஸ் அதான் யூஸ் பண்றாங்கல்ல. விராட் கோலி எல்லாம் அதான் வச்சிருக்காங்க போல இருக்குல்ல. நிறைய இல்ல எல்லா பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. லாவா ஃபிட்னஸ் ட்ராக்கரோட அது நல்லா இருக்கா? இல்ல அதான் பிரச்சனை. ஏன்னா லாவா ஃபிட்னஸ் ட்ராக்கர்ல டைம் தெரியும், ஆனா நான் தெரியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னு கையில இருக்கிறதே தெரியாது. நாய்ஸ்னா பேசலாம், கால் லாவாலையும் பேசலாம்ல. ஃபிட்பிட்லாம் தெரியல. ஃபிட்பிட்லாம் வருதானே இன்னும்? ஃபிட்பிட் தான் பிக்சல் தான் இப்போ ஃபிட்பிட். ஆனால் ஃபிட்பிட் இருக்கு, எப்பயாவது லான்ச் பண்ணுவான். ஆனால் அதுக்கு பதில் பிக்சல் வாட்ச் வாங்கிக்கலாம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்மின் வந்து டிஸ்பிளேயோட இருக்கும், கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும். ஆனா இதுல டிஸ்பிளே இருக்காது. உங்களுக்கு டேட்டா மட்டும் தான் வேணும்னா அது ஓகே. டிஸ்ட்ராக்ஷன் இருக்க கூடாதுன்னா இது பெஸ்ட். ஆனா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி ட்ராக் ஆகுது எனக்கு அதான் புரியவே இல்லை. அதுல அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அது தெரியல, எனக்கு அது தெரியவே இல்லை. டிஸ்பிளே இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன இருக்குன்னு தெரியல. அதுவே ஆட்டோமேட்டிக், இந்த ஆட்டோமேட்டிக் மாதிரி ஏதோ அதுவே இது பண்ணும். எனக்கு என்னன்னா ஃபோனோட சேர்த்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு ஜிபிஎஸ் டேட்டா ஃபுல்லாக ஃபோன்லேருந்து வந்துடும். வாட்ச்லேருந்து வெறும் ஹார்ட் ரேட்டு, அந்த இது மட்டும் ஹார்ட் ரேட், எலிவேஷன் இதெல்லாம் மட்டும் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி கடைசியில் ஆப்பில் டேட்டா வரும் போல. அவ்வளோதான். ஹார்ட் ரேட்டுக்கு தான், ஹார்ட் ரேட், SpO2 இந்த டேட்டாஸ் மட்டும் தான் ஊஃப்ல இருக்கும் போல. ஓகே, இவர் கபிட் வந்து ரிங் இது ஆக்சுவலா ஸ்மார்ட் ரிங். அவர் அதான் சொல்றாரு, அது கூட வாங்கலாமான்னு கேக்குறாரு. சாம்சங்கோட ரிங் கூட இருக்கு. அப்படி பார்த்தா சாம்சங் தெரியல, எனக்கு தெரிஞ்ச ரிங் வாட்ச் அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஜிபிஎஸ் இருக்காது வச்சா, அலாம் மாதிரி எதுவுமே இருக்க போறது கிடையாது. வெறும்னே SpO2, ஹார்ட் ரேட் சென்சார், பீடோமீட்டர், அவ்வளவுதான். இதுல இது வேற அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. அப்போ சென்சார்ஸ் வாட்ச்ல இருக்கிற அளவுக்கு அதிகமான சென்சார்ஸ் அதெல்லாம் இருக்காது. எலிவேஷன், ஆல்டிமீட்டர் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா,
அதெல்லாம் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நான் யூஸ் கேலக்ஸி ரிங் எப்படி கேலக்ஸி ரிங் பத்தி யாராவது ரிவ்யூ போட்டாங்களா? தெரியல, வாங்கினவங்களே கம்மி பேர் தான் நினைக்கிறேன், நிறைய பேர் வாங்கவே இல்லை. சாம்சங் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆஃபர் விட்டான்னு கேலக்ஸி ரிங், அப்போ என்ன மக்கள் ரிஸ்க் எடுத்து வாங்குவாங்க. எனக்கு யூஸ் அது எவ்வளோக்கு லான்ச் ஆச்சு? 50,000 கேலக்ஸி ரிங் 50,000 சம்திங் இல்ல 40,000 ரூபாய். 40,000 டீல்ல இருக்குதான், நீங்களே வச்சுக்கோங்க உங்க டீல. 40,000 ரூபாய்க்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? யூஸ் பண்ணேன், திருவிழால யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓரமா போய் கொடுத்துட்டேன். என்ன இங்க பார்த்தா பிள்ளையாரு முருகரு அப்படிலாம். சரி, நீங்க யூஸ் பண்றதுலயே எது அதுலயே வால்பேப்பர் வச்சிருந்திருக்கா எங்க ஆளு? கார்மினா, ஆப்பிள் வாட்சா? யூஸ் பண்ணதில்ல, நீ யூஸ் பண்ணிருக்க. ஆப்பிள் வாட்ச் நல்லா இருக்கும். ஆப்பிள் வாட்சா, பிக்சல் வாட்சா? இவங்கள தான் வாட்சா. பிக்சல் வாட்சா, பிக்சல் வாட்சா. இவர் யூஸ் பண்ணதுலயே பிடிச்ச ஃபிட்னஸ் எது அப்படின்னா CMF தான். CMF. ஆமா, Pro 2 வாட்ச் Pro 2. அதனால தான் விக்கி அதை யூஸ் பண்றானடா. அதானே யூஸ் பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் இப்போ ஃபிட்னஸே யூஸ் பண்றேன். நான் வெறும் வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்றேன். அப்படியே? ஆமா. ஏன் CMF யூஸ் பண்ணாம? இல்ல, வெறும் வாட்சே போதும் அப்படின்னு விட்டேன். ஏன் CMF நத்திங் வாட்ச் வராது? நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல யூஸ் பண்றான். இங்க வந்து சீக்ரெட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து வீடியோல காட்டக்கூடாதுன்ட்டு மறைச்சு வச்சிருக்கான். இன்னும் அந்த வாட்சை காட்டக்கூடாதுன்னு இருக்காங்க. கரெக்ட் தான், அந்த வாட்சை காட்டக்கூடாது. அடுத்த ஜெனரேஷன் வாட்ச் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டுபட்டுரும் பாருங்க. கரெக்ட் தான். அதனால நான் வெளில போகும்போது யூஸ் பண்றது இல்லைன்னா பாருங்களேன், யாராவது அதை பார்த்து கண்ணு வச்சிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன், வீரோல வச்சிருக்கேன். டெய்லி ஒரு தடவை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பார்ப்பேன். அது சேஃபா நல்லா இருக்கு. பேட்டரி லைஃபும் சூப்பர். 30 நாள் ஆச்சு சார்ஜ் போட்டு. ஏன்னா நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேனே. கரெக்ட். சரிங்க, நீங்க ஆக்சுவலா கார்மின் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை தவிர நான் ஆப்பிள் வாட்சும் மோட்டிவேஷனுக்கு ஆப்பிள் வாட்ச் நல்லா இருக்கும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சேலஞ்ச் வந்துடும் உடனே. இப்போ இந்த மந்த் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே இருக்கா வாட்சா இருந்ததுன்னா அன்னைக்கு ஒரு சேலஞ்சு. இதே வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே அப்படினா Huawei நல்ல சேலஞ்ச் நிறைய கொடுத்துச்சு. அப்படியா? எதுல அந்த பேண்டா? Huawei பேண்ட். அப்படியா? அதுல ஏதோ இருக்கு அந்த பையன், நீங்க ட்ரை பண்ணு. அதுல ஏதோ நடுவுல ஆனா ஆப்ல போய் பார்க்கணும், வாட்ச்ல காட்டாது. அந்த ஆப்ல போய் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் காட்டும். ஆப்பிள் வாட்ச்ல வந்து வாட்ச்லயே சொல்லிட்டே இருக்கும். இந்த வாட்ச்ல சொல்லாது, ஆப்ல தான் வந்து சொல்லும். அது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஆப்பிள் ஸ்கோர் பண்ணிடுறான். உங்களுக்கே சேலஞ்ச் ஓடுது அது. ஆமா, எல்லாருக்கும் சேலஞ்ச். என்ன தைரியம்? அடுத்தது டெக்னோ போவா கர்வ் 5G இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போ. டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி லுக், புது லுக் அமையுது. ஏதோ இது ஆல்ரெடி வந்தது இல்லை நிறைய இதில். இது என்ன லுக்கு? டிரான்ஸ்பரண்டா பாக்க அப்படி இருக்கு. இல்ல அம்மா அது இல்ல, இது NVIDIA இதே மாதிரி தான். நூபியா எல்லாம் அப்படி தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் iQOO 3 எப்படி இருந்தது? இப்படி தான் இருந்தது, கிளாஸுக்குள்ள பேட்டர்ன்ஸ் மாதிரி இருந்தது. 3D curved AMOLED screen. அதனால தான் வந்து பேரே வந்து curve அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் வாட்ஸ் இவன் இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ் எல்லாமே இப்படி தான வாட்ஸ் இருந்தது, கேமிங் சீரிஸ் நோட் டாப் எண்ட் அதெல்லாம் ஏதோ புது டிசைன் அப்படின்றாங்க. நியூ ஹரைசன் அப்படின்ட்டு ஏதோ டீசர் போட்டுருக்காங்க. 64 MP கேமரா, அதோட செகண்டரி கேமரா. ஸோ 5G++லாம் இருக்கும். நாங்கள் நெட்ஒர்க்காக நிறையா வேலை இது பண்ணியிருக்கோம். ஸோ 5G++, விவோ வைஃபை டியூவல் பாஸு 7300 இருக்கு. ஆமா, அதை வச்சு 7300 ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, 8GB RAM. ஸோ இதெல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சென்ட் பண்ணாங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சூப்பர். சுப்ரமணியா அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு, சாம்சங் ஃபிட் 3 vs ரெட்மி வாட்ச் மூவ் ஆர் ரெட்மி வாட்ச் 5 லைட் ஆர் ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் ஆர் 3 ஆக்டிவ், ஃபுல் கன்ஃபியூஷன். வாட்ச் 5 லைட்னா ஜிபிஎஸ் ஓட வந்துரும். மீதி எல்லாமே வாட்ச் இது ஜிபிஎஸ் கிடையாது. A33 5G யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. A33 5G சாம்சங்னா அந்த சீம்லெஸ் ஃபீல் இருக்கும். சாம்சங் எடுத்தாப்பே போதும். ஆனா வாட்ச் 5 லைட் வாங்கினா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். வெறும் ஹெல்த் அண்ட் அக்யூரசி மட்டும் தான் கேட்டிருக்காரு. இவர் அவுட்டோருக்கு கேட்கல. அவுட்டோர் வேணும்னா லைட்டு, அப்படி இல்லைன்னா சாம்சங் ஃபிட்டே வாங்கிக்க வேண்டியதான். ரெட்மி வாட்ச் மூவ்ல நிறைய நல்ல டேட்டா இருக்கு. வாட்ச் மூவ்ல ஃபோன் கால் பேசலாம், 2000 ரூபா தான். AMOLED வேற, அதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். ஏன் ஒரே இந்த 2000 நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய வாட்ச் இப்போ விட்டுருக்காங்களா இந்த ரெட்மி? 3500 ரூபா வரைக்கும் விட்டுருக்காங்க. நிறைய இருக்கு. ஒரு கேட்டகரியிலையும் 500 ஏதாவது இருக்கா? 500 இருக்கு ஸ்டாப். எனக்கு வாட்சோட எல்லா கேட்டகரிலையும் சொல்லியிருக்கீங்க. 2500 ரூபாய்க்குள்ள தான் கேட்டேன். அதனால தான் சொன்னேன். பொம்மை வாட்ச் 250 500 பொம்மை வாட்ச் டைம் பார்க்குற வாட்ச்.
எனக்கு சல்லு செய்ய வாட்ச் தான் அதுவும் இருக்கு. ரைட் வாங்கிடுவாங்க நாளைக்கு வரும்போது. வாங்கலாம் முடியாது, நீயே இஎம்ஐல போட்டுக்க. இஎம்ஐ. அடுத்து போட்ரானிக்ஸ். யாருக்கோசரம் இதை இப்போ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டிஃப்ரெண்டா இருக்கு. என்ட்ரி லெவலாம் டைப் சி 3.5 ரெண்டும் இருக்கு. ஒரே ஹெட்ஃபோன்ஸ்லையா? இல்லை 2 மாடல் இருக்கு. நீங்கள் 3.5 வேணும்னா 3.5 டைப் சி வேணும்னா டைப் சி. 14.2 டைனமிக் டிரைவர்ஸு. ஸோ அது தவிர வந்து இது மைக்கும் இருக்குது, பில்டின் மைக்கு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு இதெல்லாமே இருக்குது. டிபி ஆன்டி டேங்கிள் ஒயர் ஃபார் லாங் லைஃப்னு போட்டிருக்கு. எம்ஆர்பி வந்து 699 அப்படின்னு போட்டிருக்கான். டைப் சி இது வந்து 799 எம்ஆர்பி போட்டிருக்கான். ஆனால் அவங்க விற்கிறது வந்து அமேசானில் வந்து 279. யூஎஸ்பி டைப் சி வந்து 329. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கம்மி இல்லை, மற்ற எல்லாமே விலை ஜாஸ்தி. இவனுங்களோட அந்த சைலண்ட் மவுஸ் நீங்கள் சொன்னீங்களா, அதை வாங்கினேன். வாங்கி ஒரு 4 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இம்ப்ரெஸ்ட், வேற லெவலா இருக்கு. இதே டெல்லியில் ஒரு சைலண்ட் மவுஸ் வாங்கினேன். அது 700 ரூபாவோ 800 ரூபாவோ கருமோ. அது நல்லா தான் இருக்கு. அது கிளிக் பண்ணா அட்லீஸ்ட் கிளிக் பண்ற சத்தம் கேட்கும். இதுல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. மேசிவா இருக்கு. ப்ரெசிஷனும் சூப்பர். 350 ரூபாய், 275 ருபீஸ். அது இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 329 ருபீஸ்க்கு வந்து டைப் சி. ஃபர்ஸ்ட் டு தி கோர். கம்பேட்டபிள் வித் ஆல் டைப் சி டிவைசஸ்னு போட்டிருக்கான். எல்லா டிவைசஸ்க்கும் இந்த மாதிரி வாங்குற இது ஒர்க் ஆகுது. அந்த பட்ஜெட்டில் 500 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் ஒர்க் ஆகுது. எல்லா கம்பெனி போட்டால் ஓகே. ரியல்மி ஒர்க் ஆகல, எம்ஐ ஒர்க் ஆச்சு, சாம்சங் ஒர்க் ஆகுது. அப்படி இல்லை விக்கி, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. சாம்சங்கோட ஏகேஜி டைப் சிலாம் ஒர்க் ஆகுது. ரியல்மி தான் ஒர்க் ஆகல, அந்த அனலாக் டிஜிட்டல் இஷ்யூல ஒர்க் ஆகல. நத்திங் ஒர்க் ஆகுமா? இப்போ இது கூட ஒர்க் ஆகும். இது இவன் சொல்றான்ல, இந்த டைப் சி ஒர்க் ஆகும். ஆனால் ஒயிட் கலரில் லான்ச் பண்ணியிருக்கானே, வேறு கலரில் லான்ச் பண்ணால் வீட்டில் அட்லீஸ்ட் அழுக்காகாமல் இருக்கும். சில பேர் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க, இதில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டும் கேபிளும் ஒயிட்டு, இதுவும் ஒயிட்டு. என்னது பேர்? என்னது? கப்பாவா? கப்பா, கோச் கப்பா, காஞ்ச் கப்பா ஏ, காஞ்ச் கப்பா ஏ, கப்பா சி. சங்கு மாதிரி இருக்குல்ல, காஞ்ச்னா சங்கு தான். அவங்க போட்டானிக் சைட்ல இல்லையா? இருக்கு. அவங்க சைட்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அமேசானுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் எல்லாமே கொடுக்காம போட்டானிக்ஸ்ல தான் 150 ரூபாய்க்கு விற்கலாம். இல்ல, போட்டானிக் சைட்ல என்னன்னா, நீங்க அதிகமா வாங்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கூப்பன் மாதிரி போடலாம். ஆனா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கூப்பன் போடுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாத்துலயும் விற்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, அவங்க வெப்சைட்டு, இந்த மாதிரி நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஆனால் அமேசானில் தான் சில சமயம் இந்த ஆஃபர்லலாம் நான் சொன்னல, ரொம்ப அதிக விலை கம்மியாக இருக்கு. சரி, அடுத்த கமெண்ட். விஜய் அப்படின்றவர், டுடே ஐ வென்ட் டு Chroma and checked the demo phone for iPhone 16 for upgrade. I am a 11 Pro Max user. iPhone 16 Plus lags so much, feels so cheaper. Still 11 Pro Max outperforms. Felt so sad after 60 Hz. Felt so slow. அவரோட கருத்து இருக்கு. 16 + 16லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு உனக்கே தெரியும். சும்மா பேச வேண்டியதான் இருக்கு. நான் சொல்கிறேன், நான் சும்மா பேச வேண்டியதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நான் அழுத்துறதுக்கு முன்னாடி அதுவே அழுத்தி ஒர்க் ஆகும். அவ்வளோ ஃபாஸ்ட். எது ரீட் பண்ணும்? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இல்லை, இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஆப்பிள் அடி ரொம்ப வாங்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஐஃபோன் நல்லா இருக்குது. மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒரு அடி அடிக்கிறாங்க. பாரபட்சமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சொல்கிறது வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் முன்னாடி தான் இன்னொரு நண்பர் வந்து 16 வாங்கிட்டு செல்ஃி கேமரா கவனமாக இருந்துன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா 11 Pro Max யூசர் இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதை கொடுங்க. 60 Hz ஓகே. ஆனால் சில பேர் சொல்லிட்டு தெரியுவாங்க, எங்களோட 60 Hzலாம் உங்கள் 120 ஆண்ட்ராய்டில் 120 Hz லெவலுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு சொன்னதுக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. இல்லை இது வந்து தனி, இது ரைவல். நீ மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸ் முதல்ல நீ பதில் சொல்லு. நீங்களே அதான் காப்பி அடிக்க போறீங்க. நாங்க வந்து ஆப்பிள ரீப்ளேஸ் பண்றோம். எங்க பிக்சலை ரீப்ளேஸ். இங்க பாருங்க, பிக்சல் எல்லாம் ரீப்ளேஸ்ல இங்க வாய்ப்பே இல்ல. நான் சொல்றேன், இங்க பாருங்க, இது ஆப்பிள் அப்படின்னா இது பிக்சல். ஓகேவா? இந்த இடம் இப்போ வந்து வீக்கா இருக்கு. அதனால நாங்க இங்க இருக்கிறவங்க இங்க வர போறோம். முடிஞ்சது. அதான் நாங்க என்ன பண்ண போறோம், அப்படியே ஆப்போசிட்ல போயிருவோம். அவ்வளவுதான். போய் அங்க அப்பெல்லாம் வழி கிடையாது உங்களுக்கு. பிளாக் பண்ணியாச்சு. உங்களை தான் பிளாக் பண்ண போறாங்க நிறைய பேர். ஆல்ரெடி நான் ட்விட்டர்ல பாத்துட்டு இருக்கேன். நிறைய பேரை வந்து பிராண்ட் பிளாக் பண்றதை தாண்டி பிராண்டை இவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. ரொம்ப டாக்ஸிக் ஃபீட். அது பாத்தீங்களா? கர்மத்தை பாக்குறதுக்கு முதல்ல பிளாக் பண்ணி விட்டுறான். போடுற ட்வீட் எதுவும் நமக்கு வராது அப்படின்னு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நத்திங் ஃபோன் 3 டிசைன் கான்டெஸ்ட் பாத்தீங்களா? எல்லாரும் அவங்கவுங்க
நத்திங் ஃபோன் 3 டிசைனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்ப இன்னும் டிசைனே பண்ணல எங்க ஆளு இன்னும். உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ. அப்படியா? கம்யூனிட்டி எடிஷன் இதெல்லாம் சிஎம்எஃப்க்கு அது போட்டாச்சு. நத்திங் ஃபோன் 3 உங்களோட இமேஜினேஷனுக்கு நீங்க எப்படி இருக்கோ நான் என்ன சொல்லுவேன், நான் ரெண்டு கால் ரெண்டு கை நான் கம்பெனியே அழிஞ்சிருச்சுன்னு இமேஜின் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். உங்களோட இமேஜினேஷனுக்கு வந்து அட்ராக்டிவா ரெண்டு கையெல்லாம் போடுவோம். அப்ப அவங்களோட டிசைனுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் போடு. இது வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த கான்டெஸ்ட் நடத்துறாங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டிசைனர் சிவா எல்லாரும் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஒண்ணும் வர பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வர போகுது. 15% ஆஃப். அப்ப 15% ஆஃப்ல இது வாங்கிடலாம். அதான் பொறு பாப்போமா அந்த வச்சு அந்த இதுக்கு சொல்லு. காஞ்ச் CON காஞ்ச் கப்பா. காஞ்ச் கப்பா. ஆமா அந்த இருக்கான். டைப் ஏ டைப். என்னடா அசிங்கமா திட்றான் காஞ்ச் கம்மா. இல்லையே அது இல்லையே அது. இது வேற கப்பா இல்லையா? இன்னும் வரல லிஸ்ட் ஆகல. கே பிரஸ் பண்ணு. வருவான் வரல லிஸ்டாவா ஆல்ரெடி. ஏய் இயர்பாட்ஸ்லாம் இருக்குடா. இருக்கு எல்லா பிராண்ட் இதோ இருக்கு. போடு 15% இதுதான் இருக்கிறதுல வேலை ஜாஸ்தியா இல்ல இதோட காஸ்ட்லி இருக்கா? இருக்கு. அமேசான்ல வாங்காம இவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா 4 ரூபாய் கம்மிங்க. 4 ரூபாய் கம்மி. சூப்பர். இப்போ அந்த கூப்பன் போட்டா அந்த கூப்பன் கோட் போட்டு பாப்போம். கூப்பன் கோட் சொல்லும் நீங்க 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினா தான் கூப்பன் கோட் ஒர்க் ஆகும். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நியாயமா இருக்கணும் எதுவா இருந்தாலும். என்னடா விக்கி பின்ன சிவபரணியா நியாயம் தான். லைவா ஆர்டர் பண்றேன். லைவ்ல ஆல்ரெடி கூப்பன் இருக்கு ஏதோ. சரி நம்ம வந்து இவன் கொடுத்த கூப்பன் அப்ளை பண்ணுவோம். கீக்ஸ் இங்க ஒரு ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. நம்ம சிவபரணி 276 கிடைக்குது. வாவ். ஷிப்பிங் லைவா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைவா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். லைவா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஃப்ளோர் லேண்ட்மார்க் அதை போட்டு விடுங்க. அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்குடா லேண்ட்மார்க்கு குரோம்பேட்டுக்கு வந்து சிவான்னு சொல்லுடா. அதான் இவர் லேண்ட்மார்க்கா போட்டிருக்காரு. இப்போ டெலிவரி கொடுங்க. வேற லெவல். கண்டினியூ. ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். குரோம்பேட் சிவா அப்படின்னு ஃப்ரீ ஷிப்பிங் தானா கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது. கீக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜிபே போறாரு. ஜிபே போய் கோடிக்கணக்கில் இருக்கிற அக்கௌண்ட் அதுல ஒரு 262 இப்போ ஸ்பெண்ட் பண்றாரு. யாருக்காக? நமக்காக. நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நீ சொன்னதானா நல்லா இருந்தது. என்னது? நான் உண்மையை சொன்னேன். இந்த இதுல வர மாதிரியே இருக்கு. இப்போ வந்து நமக்கோசரம் இப்போ மாநாடு படத்துல மாதிரி இருக்கு. தெரிகிறதா? யாருக்காக? லைவா இப்போ நம்ம காஞ்ச் கப்பா ஆர்டர் பண்ணிருக்காரு சிவபரணி. பரவாயில்லையா? என்ன பரவாயில்ல. we have received your order. இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்து டெலிவரி பண்ணிடுவோம். அப்படி 10 minutes my god. ஓகே இது ஸ்கிரீன்ஷாட் அண்ணா இத போட்டுக்கலாம். ஓகே நைஸ். வேற ஆர்டர் நம்பர் சொல்லி யாராவது வாங்கிட்டு போயிட்டு போறாங்க. நான் எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஆர்டர் நம்பர் சொல்லி அது ஆர்டர் நம்பர் இதான் ஆர்டரா? அத மட்டும் இத்தனை போட்டானிக் சிஇஓக்கு தகவல் போயிருக்கோம். அவரே வந்து அவரே வந்து ஒரு டெலிவரி பாயா மாறி நாளைக்கு ஹெட்போன்ஸ் டெலிவரி பண்ண போறாரு. ஏன்டா இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிற? நத்திங்கோட மார்க்கெட்டிங் டீம்ல தானே? எது இப்போ நீ பேசுறதெல்லாமா? இல்ல இதெல்லாம் பார்த்தானே வருது. அப்படியே என்ன பண்றது? ஒரு சாதனை படைச்சிருக்காரு. இதே மாதிரி எட்ஜ் நாளைக்கு என்ன ப்ராடக்ட் சொல்லுங்க. நாளைக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லுங்க. லைவ் பர்ச்சேஸ் நாளைக்கு. இல்லடா நிறைய பேர் டெய்லி இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. சிவா வந்து டெய்லி ஒரு லைவ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன சொல்றீங்க? இது ஒரு செக்மெண்ட் இனிமேல இருந்து நல்லா இருக்குல்ல. மேசிவ் செக்மெண்ட். எப்போ எட்ஜ் எப்போ ப்ரீ புக் போகுது? ப்ரீ புக் போயிடுச்சு. சேல் வந்துருச்சா? நாளைக்கு எவ்வளவு பேருக்கு இவர் எட்ஜ் ஆர்டர் பண்ணோம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த லைவ் பர்ச்சேஸ் பார்ப்போம் நாளைக்கு. தேவடா போன் ஏதாவது எட்ஜோட இருக்கும் ஓடிடணும். 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பான். இந்த பையன் வேற வித்துட்டு இருக்காங்க. இந்த தமிழ் போக்கு ஏதோ கிட்ஸ் பெஸ்டின்னு அதுல பேர் போன் ஆர்டர் போட்டு ஓடிடணும். கிட்ஸ் பெஸ்டியா? அவன் ஏதோ ஒரு இது வெப்சைட் வச்சிருக்கான் ஃபுல்லா கிட்ஸுக்காக. புக்ஸ் பென்சில் பேன் அந்த மாதிரிலாம்.
அதில் போனால் தேவடா ஃபோன் ஏதாவது இருக்கும், அதில் எட்ஜின்னு போட்டு அதை ஆர்டர் போட்டுருணும். சொல்லுங்க மக்களே, உங்களுக்கு நாளைக்கு என்ன ஆர்டர் பண்ணணும்? அடுத்து TCL இது கூட ஆர்டர் பண்ணலாம். இவங்க வந்து QD மினி LED டிவி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மனசாட்சி எல்லாமே ஏதோ 200 ரூபாய்க்கு 4K HDR டிவி எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து ரிவ்யூ பண்ண வேணாம் HDR டிவியே. வேணாம். QD மினி LED டிவி நீங்க எதுக்கு யூஸ் பண்ணதே இல்லல? நம்ம ஆளுங்க எல்லாம் 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு பொருள் வாங்க ரெடியா இருப்பாங்க. ஸ்டார்ட்ஸ் அட் 53000 சீப் ஷிட் ஃபார் யூ. என்னது இது? நாளைக்கு C6K இந்த டிவியை வந்து நம்ம ஆளு வந்து லைவ் பர்ச்சேஸ் பண்ண போறாரு. எல்லாரும் ரெடியா இருந்துக்கங்க. சரி. 75 inch 65 inch 55 inch ஸோ பயோனிக் கலர் ஆப்டிமைசேஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 50,000 சொல்றேன் ஸ்டார்டிங் பிரைஸ் போட்டு விடுங்க. இதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நேட்டிவ். அதுக்கப்புறம் TCL P சீரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 75 எல்லாத்துலயுமே இருக்கு. P சீரிஸ் 98 inch மாடலும் இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் MEMC ஆன்கியோ சவுண்டு 2.5 சிஸ்டமு, டால்பி அட்மாஸு, வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கூகுள் டிவி ரன் ஆகுது. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் வந்து 53,000. C6K ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 52,000. P சீரிஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 29,000. இது எல்லாருமே குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல், ஆஃப்லைன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. அமௌண்ட்டை மாற்றி வச்சுக்கோங்க வேறு அக்கௌண்ட்டில், ஏன்னா பேலன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா? சூப்பர் சூப்பர். ஐ எம் பம்ப்ட் அப், எக்ஸைட்டட். பொசுக்கு நாளைக்கு விக்கி ஃபோன்ல இருந்து ஆர்டர் போடுறேன். அதுலயே UPI உள்ள போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு பின்ன மட்டும் போடுறா அப்படின்னு சொல்லி முடிச்சு. சரி, அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, செல்வகுமார், இது வந்து சிவாக்கு ஒரு குஜாலான ஒரு கொஸ்டின். இது நிஜமாவே நத்திங் ஃபோன் யூஸ்லெஸ் தானா? இல்லை நீங்கள் சும்மா வீடியோக்கு அப்படி சொல்கிறீங்களா? என்ன யூசேஜுக்கு நல்லா இருக்கும் சொல்லுங்க ப்ரோ. சும்மா ஃபோன் ஆன் பண்ணி ஃபோன் பேசுறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் ஓகே ப்ரோ. கஸ்டமைசேஷன்ஸ் நல்லா இருக்கும். கஸ்டமைசேஷன் தானே? UI இல்ல கஸ்டமைசேஷன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. விஜெட்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஃபோன் தெரியுமா? வரப்பிரசாதம் இது. ஹியூமனிட்டிக்கு ஒரு த்ரீக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆமா, ஃபோருக்கு வெயிட் பண்ணுவேன். வீக் டேஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். வீக்டேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வீக்கெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வீக் டேஸ்ல வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான், வைப்லயே தான் இருப்பேன். ஒன்ல ப்ரோ நத்திங் ஃபோன் ஓகே தான், மொக்கன்லாம் இல்ல. ஆனா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான டிவைஸ் கிடையாது. ஒரு யூத், ஒரு ஷோ ஆஃப், அந்த மாதிரி ஒரு பிராண்ட், அந்த மாதிரி ஒரு டிவைஸ். ஆப்பிளும் கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்பிளும் யூத், ஆப்பிள் யூத்லாம் பழைய பூத் மாதிரி இருக்கிறதுனால நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களும் பழைய பூத் ஆகணும். அவ்வளோதான். நாங்கள் வந்து டிஸ்ரப்ட் பண்ணுறோம் இந்த இண்டஸ்ட்ரியவே. சும்மா ராஸ்மிகா தான் எதையோ லூசு மாதிரி வளரின்னு டிவிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நீயுமா? அடுத்தது சாம்சங் 2 இல்லையா? அப்போ ராஸ்மிகா அவதான் வந்துட்டு இருக்கா. அப்படியா? C2 ஆமா, போடு. சூப்பர். ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சத்தம். போலீஸ் வராங்க. போலீஸ் இல்ல, அது பைத்தியத்தை பிடிக்கும் அந்த ஆம்புலன்ஸ். போலீஸ் வராங்களா? எனக்கு தெரிஞ்சு G+ செக்யூரிட்டி இப்போ எங்க பில்டிங் வாசல்ல இருக்கு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ராஸ்மிகா வந்து ஃபோன் 2 ப்ரோக்கு பிராண்ட் அம்பாசிடர்னா உங்களுக்கோசரம். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8 கிளாசிக்ல திருப்பி ரொட்டேட்டிங் பெசல் வருது அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம அல்ட்ரால இருக்குல்ல. இல்ல கிளாசிக்ல இல்லல்ல. அவ்வளோ காசு கொடுத்து 60,000 கொடுத்து எல்லாரும் வாங்க முடியுமா? 30,000 கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் சாம்சங் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்களா? ஏன் வச்ச வருத்தப்படுற? 1.5 வருஷத்துல இந்த வாட்ச் 10,000 ரூபாய்க்கு வருது. இப்போ வாட்ச் 6 எவ்வளோ? வாட்ச் 6க்கும் கம்மி ஆயிடுச்சுல்ல? அல்ட்ரா கம்மியாச்சா இல்லையா? அல்ட்ரா வந்து கம்மியாகல, கடைசி வரைக்கும் கம்மியாகல. 36 கிடைக்குது ஆஃபர்லாம் போட்டா. அப்படியா? ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேணாம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி இதுலேயே வந்து ரொட்டேட்டிங் பெசல் வந்து ஓ அதே மாதிரி அல்ட்ரா மாதிரியே இதாகிருக்காங்களா? ஐயோ, இது வந்து வாட்ச் 6 கிளாசிக் வந்து 25க்கு இருக்கு வித்தவுட் ஆஃபர். இது என்ன இங்க 35க்கு போட்டுருக்கு? அதான் ஆஃபர் போட்டா ஏதாவது இல்ல, இங்க 51 ன்னு போட்டுருக்கு. ஆமா, எனக்கு ஏன் ஹிந்தில வருது? இது செல்லர் யாருன்னு பாருடா.
ஹிந்தியில் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து ஹிந்தியில். நான் எப்போ வாட்ஸ்அப் ஹிந்தியில் எனேபிள் பண்ணேன்? இது வந்து ஏதோ ஏமாத்து வேலைடா சரியா, ஸ்பாஷ் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருந்து ஏதாவது யூஸ் பண்ண வாட்ச் எடுத்துன்னு வந்து இங்கே ஓட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி தான் ஏமாற்றுவாங்க நிறைய செல்லர்ஸு. நீங்கள் வந்து வாட்ச் ஆர்டர் பண்ண இங்கே வந்து கம்மி காசில் இருக்குது நான் வாங்குறேன் அப்படின்னு வாங்குவீங்க. பார்த்தீங்களா அமேசான் சாய்ஸ்னு வேறு வருது. இது எவ்வளோ போட்டிருக்கு? 35,000. இங்கே பாருங்க, கிளிக் பண்ண செல்லர் பாரு நீ. கிளிக் டெக் இது ஒன்றா இது தர்தரம் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வெப்சைட்ல இருக்கடா, அதான் ஏதோ டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்கு. ஆப்ல இருந்தானே இந்த பிரச்சனை. எங்க இருக்கு செல்லர் பேர்? நெக்ஸ்ட் ஜென். யார் அவன்? அவனை கிளிக் பண்ணு. அங்க பேர் ரேட்டிங் எப்படி இருக்கு? ஒரு 15% பாசிட்டிவ், 42% 1 ஸ்டார். 1 ஸ்டார். சோ இவங்க எல்லாம் நம்பி வாங்குனா செமையா இருக்கும். எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். புரியுது. இங்க பாரு. ஓ இது யாரு? ஸ்பர்ஷா வேற லெவல். 1.6 out of 5 ரேட்டிங். ஃபுல்லா 1 ஸ்டார் தான். சோ செல்லர் பார்க்காம எப்பவும் வாங்க கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்றேன். வேற எதுவும் சரி. பேட்டரி சொல்யூட் 47 mmல வந்து 435 mAh. ஸோ அது அரௌண்டு 450 mAh வந்து பேட்டரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டாப் அண்ட் மாதிரியே வந்து இதுலேயும் பேட்டரி வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ப்ளூடூத் ஒன்லி LTE 2 மாடல்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் லான்ச் வந்து கேலக்ஸி Z Fold 7, Z Flip 7 அதோட தான் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. லேட்டர் திஸ் இயர். ஜூலை அன்பேக்டா? ஓ ஜூலையே லான்ச் ஆகுதா? நல்லது. அடுத்தது கிளான்ஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. லாக் ஸ்க்ரீன்லாம் வந்திருக்கும். அவங்க இப்போ வந்து ஒரு ஆப்பே லான்ச் பண்ணிட்டாங்க ஷாப்பிங்காக. AI பேஸ்ட் ஷாப்பிங். உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அதில் என்ன ட்ரெஸ் இருக்கோ, இப்போ கூகுள் நேற்று பண்ணாங்களா என்ன ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு, அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு பார்த்து அவங்க கடையில் இருக்கு அந்த மாதிரி யாரு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்மளுக்கு அந்த கடையில் இருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸையே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஓகே, இப்போ நான் ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்காது. அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வந்துடும். இல்லை வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு பட்சத்தில் என்ன பண்ணுறேன்? அப்படியே அங்கே இருக்கான் ப்ளூ கலர்ல டிஷர்ட்லாம் போட்டிருக்கேன். இப்போ இல்லைங்க, வீட்டில் இருக்கும்போது நான் சொல்கிறேன் பண்ணா அப்படி பண்ணா என்ன உங்களுக்கு ட்ரெஸ் தேவையில்லை நீங்கள் ஆர்டர் பண்ணாதீங்க அப்படின்னு என்ன சொல்ல, ஜட்டி ஆர்டர் பண்ணிக்கோங்க சஜஸ்ட் பண்ணோம். ஓகே ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் ஓகே சூப்பரா செம்மங்க இன்ஸ்பிரேஷன் ட்ரிவன் AI பவர்டு வந்து இதுவான் ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங். டெய்லி 15 ஃப்ரெஷ் லுக்ஸ். உங்களுக்கு வந்து என்ன ஷாப்பிங் என்ன புது ட்ரெண்டிங் லுக்ஸ் இருக்கோ அது வந்து இப்படி ஒரு லுக்கு அந்த ட்ரெஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு ஸ்டைல்ஸு ஸோ ஒரு செல்ஃபி மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அவங்களே வந்து என்ன ட்ரெஸ் அதெல்லாம் தெரியல, நீங்க ஃபேஸ் மட்டும் இருந்தா போதும். ஃபுல் பாடிக்கு எதுனா செல்ஃபி? செல்ஃபின்றது உங்க மூஞ்சி இப்படி வச்சிட்டு அங்க ஃபிக்ஸ் பண்ணி செல்ஃபிலாம் கிடையாது. ஃபுல் பாடி நீ போட்டோ எடுத்தாலே அது போர்ட்ரைட் தான். ஃபுல் பாடி செல்ஃபி இல்ல. இப்போ இப்படி எடுக்க வச்சுங்களா செல்ஃபி எப்படி நான் ட்ரெஸ் போட முடியும்னு கேக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே AI வச்சு ஜெனரேட் பண்ணிடும் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படினு. அவ்வளவுதான். உங்களுக்கு லுக் தான ஜெனரேட் பண்ணிச்சு அந்த மாதிரி பண்ணிடும் உனக்கு. அப்புறம் கவுன் போட்டா சுத்திக்கிட்டு இருக்கா சூட் ஓக் ஆயிட்டான் அவன். அப்படியே என்ன பரவாயில்ல, அதுக்கும் மேல இருந்தது. கூகுளோட நிறைய மாடல்ஸ்லாம் வந்து இதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெர்டெக்ஸ் AI, ஜெமினி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து இந்த AI ஜெனரேட்டட் லுக் வந்து கொடுக்குறோன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர ஃபியூச்சரில் வந்து பியூட்டி, ஆக்சசரிஸு, ட்ராவல் இதெல்லாம் வச்சு வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கூகுள் ப்ளே, ஆப்பிள் ஆப் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. சரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் எல்லாம் ஓகே. அடுத்த நியூஸ் குளோபல் மார்க்கெட். ஆப்பிள் ஓகே 18% க்ரோ ஆயிருக்கு. ஆப்பிள் பீட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏங்க CMF காணோங்க. குளோபல்ல கர்மத்தை விடுற அது வேலையே செய்ய மாட்டேங்குது. பாதி பேருக்கு ஒரு சைடு பட்டு வீணா போயிடுது இல்ல. நான் கேக்குறது என்னன்னா ஆப்பிள், ரியல்மி, ஓப்போ அந்த ஃபேமிலி எங்க? ஆப்பிள் பீட்ஸ் வித்திருக்கு, ஷாயமி வித்திருக்கு 63%. அப்புறம் சாம்சங் வந்து ஹர்மன் அதெல்லாமே வந்து அழிச்சிருக்காங்க. அத்திப்பட்டி Huawei போட் வந்து வித்திருக்கு. CMF அழிச்சிருக்காங்க. CMF எல்லாம் இல்ல. CMF எல்லாம் இப்படி இருக்காது. அட்லீஸ்ட் இது Oppo OnePlus இருந்திருக்கணும். அதே காணுமே. அதானே சொல்றேன். Oppo OnePlus இல்ல இதுல. டாப் 5ல வந்து Oppo OnePlus. நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா Xiaomi உள்ள லிஸ்ட்ல இருக்கிறது தான். அவன்கிட்ட என்ன பட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. உண்மையா இல்லையா? நீ நியாயமா பேசு. இருக்கிறது அந்த Xiaomi பட்ஸ், Redmi பட்ஸ் தான். Redmi பட்ஸ் ஒண்ணே லான்ச் பண்ணாங்க. அவ்வளவு வித்திருக்கு போல இருக்கு. நாத்துல நல்லா விக்குது போல. இங்க நம்ம பேசுறது பூரா நம்ம வீடியோலயே பாரு. நம்ம ஃப்ரெண்ட் இப்போ
இங்க கீழே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன கேக்குறாங்க, ஆனா நார்டு பட்ஸ் வாங்கலாமா, சிஎம்ஆ பட்ஸ் வாங்கலாமா, இதுதான் கேள்வியா இருக்கு ஃபுல்லாவே. ஆனா ரெட்மி பட்ஸை பத்தி நம்ம இது வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கூட பார்த்தது இல்ல. அது என்னடா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நேத்தி நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் பாத்தீங்களா, சாம்சங் பவர் பேங்க். ஆமா அது பழைய வீடியோ, ஃபேக். ஆமா பழைய வீடியோ, அது ஃபேக். நல்லா இருக்கும். அது ஓபன் பண்ணா உள்ள தெரியும் மண்ணு மாதிரி இருக்கும். மண்ணு இல்ல, உள்ள ஒரே ஒரு நோக்கியா பேட்டரி இருக்கும் பிளஸ். ஆமா அததான் வச்சு பவர் பேங்க்னு வித்துக்கிட்டு இருப்பாங்க. விட்டா உள்ள பிடி ஸ்டாண்டர்ட் 1 இயர் வாரண்டி அப்படின்னுவா. அதான் பிடி பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குன்னுவா. கனெக்ட் பண்ணி பார்த்தா என்ன வரவா போகுது. குயிக் சார்ஜிங்லாம் வரவே வராது, சார்ஜ் மட்டும் ஏறும். பெட்டர் சேல்ஸ் நெட்வொர்க்காமே டெவலப் பண்ணியிருக்காங்களாமே ஷாமி எல்லாம். அப்படியா? ஆஃப்லைனில் வந்து நிறைய விற்கிது போல் இருக்கப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. வச்சா நம்ம எங்கே வச்சு பார்த்தோம். ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியல. ஷாமி ஹுவாவே வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட். டிடபிள்யூஎஸ்ல ஆஃப்டர் சேல்ஸா? அப்படி என்ன ஆஃப்டர் சேல்ஸ் பண்றானுங்க தெரியலையே. சும்மா இப்ப இந்தியா இது இல்ல வாட்ஸ்அப் இது குளோபல் வச்சா ஆனுவல் growth 18%. ஆமா ஓவரால் growth. ஆமா டிடபிள்யூஎஸ் அப்படி என்னத்த லான்ச் பண்ணானுங்க? போன வருஷம் 100 வித்துருந்ததுன்னா இந்த வருஷம் 118 வித்துருக்கு இந்த மாதிரி. டோட்டல் ஆனுவல். ஆனா ஷாமி மட்டும் 63% ஆனுவல் growthனு போட்டுருக்கு. அப்போ போன வருஷம் அவ்வளவு மோசமா இருந்துச்சு. இல்ல ஷாமி என்னாச்சுன்னா ரீசெண்டா ஆப்டெக்ஸ் அப்புறம் எக்ஸ்பேன் அவங்க மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அதெல்லாம் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அவங்க கிட்ட மட்டும் தான். விலை அதிகமா தான் இருக்கு யூரோப்ல. சைனால ரேட் சூப்பர் ரேட். சைனால 10,000 12,000க்குலாம் எக்ஸ்பேன்லாம் கிடைக்குது. ஆமா இது குளோபல்னு வரனால சைனாலயும் ஒரு பயங்கரமா அவங்க தான் விற்கிறாங்களோ நம்ம நம்பர்ஸ், அதனால ரிஃப்ளெக்ட் ஆகுது இருக்கலாம். ஆப்பிள் பார் ஆனா ஓப்பன் இயர் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இல்ல ஓப்பன் இயர் வயர்லெஸ் ஆங்கர் இருக்குல்ல, சவுண்ட் கோர் ஆங்கர், அவனோட ஓப்பன் இயர் பேர் 2000 ரூபாய் தான். மை காட். ஸோ இந்த வருஷம் நிறைய விற்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓப்பன் இயர் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால இந்த வாட்டி நிறைய விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இதுவே நல்லா இருந்து வச்சா நீ குடுத்திய ஏஸ் ஃபிட். அது பேட்டரி லைஃப் சூப்பர். பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்றீங்க. ஆனால் குளோபலில் நிறைய பேர் வந்து பேட்டரி லைஃப் மட்டும்தான் நல்லா இல்லை, எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. என்ன சொல்றானுங்க? நான் 1 டே வரைக்கும் யூஸ் பண்ணேன். 1 டே ஃபுல்லாகவே வரமாட்டேங்குது எனக்கு. காலையில் இது பண்ணால் எனக்கு ஈவினிங்கே வந்து டெட் ஆகிடுது. மற்ற பேட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நைட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் இன்னும் மீதி இருக்கும். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. காலையில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் தொங்க விட்டு அப்படி கம்மல் போட்ட மாதிரி போட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். அப்படி சொல்லி மற்ற பேட்ஸ் எல்லாம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் வருமா. இது வந்து எனக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துலேயே வந்து டெட் ஆகிடுது. தப்பு சுவாமி. பட்ஸ்ல வந்து மைக்ரோஃபோன் வேற ஆக்டிவாவே இருக்கும். ஒவ்வொரு பட்ஸுக்கும் சப்போஸ் இப்போ 6 மைக்ரோஃபோன் இருக்குன்னா இமேஜின் பண்ணி பாரு. 3 மைக்ரோஃபோன் இல்லாட்டி 4 மைக்ரோஃபோன்லாம் இருந்ததுன்னா மைக்ரோஃபோன் ஆக்டிவாவே நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுவே பேட்டரி ட்ரெயின் பண்ணும். சும்மா நம்ம அந்த மாதிரி யூசர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி யூசர்ஸ் இருந்தா அந்த மாதிரி எப்படா யூசரா இருக்கானுங்க எனக்கு இதுதான் புரியல. இந்த மாதிரி குதர்க்கமான இப்போ லேப்டாப்ல யூஸ் பண்றாங்கன்னு வைங்க. லேப்டாப்ல இது மாட்டிப்பாங்க. லேப்டாப்லயும் இருக்கும், போன்லயும் கனெக்ட் ஆயிருக்கும். கால் வந்தா அப்படியே அட்டெண்ட் பண்ணிப்பாங்க. லேப்டாப்லயும் அதே. காலையில குளிச்சுட்டு உரைய மாட்டிட்டு அடுத்த நாள் கால் வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன். எப்ப தேவையோ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா சரியில்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவான் போல எல்லாம். கடுப்பாகுது எனக்கு இதெல்லாம் பார்த்தா. இந்த மாதிரி தான் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. போன் பேசும்போது மோஸ்டா நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்களும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நெக் பேண்ட் இதனால தான் அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவேன் டிடபிள்யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிடபிள்யூஎஸ் அப்ப மாட்டிக்கணும் இல்லாட்டி கேஸ்ல இப்போ மாட்டணும். இதுன்னா ஓடபிள்யூஎஸ்னா என்னன்னா அப்படி மாட்டினா பேசிட்டே இருக்காங்கல்ல, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதுனா அப்பப்போ எடுக்கணும்ல, அப்படியே மாட்டிட்டு அப்படியே இருக்காங்க. நல்லா யோசி. கண்ணாடி போடுற ஒரு சிலருக்குலாம் செம கடுப்பா இருக்கும். பொழுதன்னைக்கும் கண்ணாடி எப்படி இருக்கணும், லைட்டா மேல ஏறின மாதிரி இருக்கும். சரியா? ஏதோ ஒரு பர்பஸ், வெளில சைக்கிளிங் போறேன், வாக்கிங் போறேன், இல்லாட்டி இப்போ ஏதோ பாட்காஸ்ட் லிசன் பண்றேன், அதனால நான் மாற்றேன், ஒரு அர்த்தம் இருக்கு. காலையில இருந்து நைட் வரைக்கும் மாட்டிப்பேன்னா டப்ஸ் கம்மல் மாட்டிக்க சொல்லு, இல்லாட்டி இயரிங் எய்ட் மாட்டிக்க சொல்லு. உள்ள பேசாம இப்போ சிக்கன் ஒன்று வச்சுக்க சொல்லு. அப்படிதான் இருக்கு. இது வந்து எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அதுக்காக ஓப்பன் இயர் வச்சிருக்கேங்கிறதுக்காக காலங்காத்தால எழுந்து பல்ல இலக்கி குளிச்சதும் காதில் மாட்டிட்டு நைட்டு தூங்க போற வரைக்கும் மாட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. யாரும் அப்படி மாட்டாங்க. இல்லடா வெஸ்ட்ல அப்படி இருக்காங்கன்னா இருப்பாங்கடா. வெஸ்ட்ல வேற நல்லா டிமாண்ட்ஸ் இருந்திருக்குன்னு தெரியுமா? இப்போ நத்திங் போன் வச்சு நீ ரிவ்யூ போடுவியா? அவங்க ரிவ்யூல கடைசியில் என்ன கேட்பாங்கன்னா, விக்கி மிஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மிஸ் பண்ண பேக் பேக்கெட்ல வச்சு உட்காந்தா நல்லா இருக்கான்னு கேட்பான். அப்படின்னா பேக் பேக்கெட்ல எதுக்கு போன் வச்சு கீழே உட்காருறீங்க அப்படின்னா, அப்படிதான் நாங்க உட்காருவோம் அப்படின்னு. என்டைட்டில்டு ஃபெல்லோஸ். இதுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானுங்க எக்ஸ்பீரியா 1க்கு. அது 21/9 ஆச்சுல்ல, லைட்டா வெளில நீட்டிட்டு இருக்கு, இட்ஸ் கான் அப்படின்னானுங்க. இது கானா? நீங்க இல்ல ஃப்ரண்ட் ஜீன்ஸ் பாக்கெட்ல வச்சாலே வந்து ஹைட் வெளில வருது. அப்படிலாம் வரல. வச்சு பேக் பாக்கெட்ல வச்சு வேர்ச்சி காமிச்சானுங்க. சம கடுப்பாயிருச்சு. பேக் பாக்கெட் யாரா நீ
நீ பேக் பாக்கெட் லிஸ்ட் எங்க ஏரியா பக்கம் வந்து பாரு, நானே எடுத்துன்னு போயிடுவேன். இல்ல அங்கேயும் திருடங்க நிறைய இருக்குங்க. இல்ல இவர் பாரு அவங்களாம் பப்ளிக்ல போக மாட்டாங்க. $1000 something போனா பேக் பாக்கெட் லிஸ்ட் நடந்து போகும்போது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்ல, அப்படி உட்கார்ந்தாலும் கம்ஃபர்டபுள் இல்ல. அது எதுக்குடா போன் எதுக்குடா உட்கார்றீங்க? உட்காரத்துக்கு ஆண்டா ஒண்ணு படைச்சிருக்கான்டா. இல்ல அந்த ஊர்ல நிஜமாவே சில விஷயங்கள்லாம் அப்படிதான். இப்ப இந்த பட்ஸுக்கே எனக்கு அதனால தான் ஷாக் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்குடா அதுக்குன்னு காலங்காத்தால மாட்டுவேன், சாயங்காலத்துக்குள்ள சார்ஜ் போகுதுன்னு என்னடா இதெல்லாம். சரி, ஃபைனல் நியூஸ். கூகுள் சிந்த் ஐடி டிடெக்டர் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் அது டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து புதுசாக வந்து டிடெக்டர் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஏஐயில் இந்த மாதிரி அங்கே கிராஷ் ஆகிருக்கு, இங்கே கிராஷ் ஆகிருக்கு, இங்கே வெடிச்சிருக்கு, அங்கே வெடிச்சிருக்குன்ட்டு நிறையா வந்து டூப்ளிகேட்டாக பரப்புகிறாங்க. ஸோ அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டு ஐயோ நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஆயிருக்கு, நம்ம ஊர்லையா எங்கே அப்படின்ட்டு தேடுறாங்க. கடைசியில் அது வந்து ஃபேக்கு ஏஐ ஜென்ரேட்டடு அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாகவே நீ பார்த்துருப்ப எவ்வளோ ஏஐ ஜென்ரேட்டட் ஃபேக் நியூஸ் வருது, ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் வருது அப்படின்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஏஐ டூல்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இமேஜ், ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஹிடன் சிந்த் ஐடி வாட்டர் மார்க் வச்சு அதை கண்டுபிடிச்சிரும். எல்லா ஏஐ ஜென்ரேட் கண்டென்ட்டுக்கும் இது இருக்குமா, அதை வச்சு கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணாமல் வந்து இது பண்ணுமா. ஸோ சிந்த் ஐடி வந்து எக்ஸ்பேண்ட் டிரெக்ட் ஏஐ ஜென்ரேட்டட் எல்லாமே வந்து இது பண்ணும் போட்டிருக்காங்க. ஜெமினி, இமேஜன், லிரியா, வியோ இதெல்லாம் இந்த இது கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணுமா வாட்டர் மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் வந்து வாட்டர் மார்க் எக்ஸிஸ்டா இல்லையா. ஸோ நீங்கள் தெரியாத வாட்டர் மார்க் நான் நார்மலாக ஏஐ ஜென்ரேட்னு இருக்கும், அதில் அதை தவிர இன்னொரு ஹிடன் வாட்டர் மார்க் ஒன்று இருக்கும். ஸோ யாராவது ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ ஆல்ரெடி நிறைய பேரோட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களா, என்விடியோடலாம் ஒர்க் பண்ணி இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம், அட்வான்ஸாக இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு ஏர்லி டெஸ்டர்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய பேருக்கு வந்து ரோல் ஜேர்னலிஸ்ட்டு, ரிசர்ச்சர்ஸு, மீடியா ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து வெயிட் டெஸ்ட்டுக்கு வந்து சைன் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு. சூப்பர். ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர், சிவபரணி, உங்களில் எவ்வளோ பேருக்கு நான் முத்துக்குமாரோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி மட்டும் சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஃபேவரட் என்ன அப்படிங்கிறது. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள், வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.